ஹாய் காய்ஸ், வணக்கம். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் சப்பிக்கல் சீசன் 2 ஷார்ட்டில் 1 ஷார்ட் பார்த்துடலாங்களா? சின்னதாக உங்ககிட்ட பேசணுண்டா. ஏதோ ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏனே தெரியல. டேங்குக்கு வந்து 2 ஷார்ட் போடுறேன்னு சொன்னேன். 1 ஷார்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஷார்ட்க்கு எடுத்துகிட்டு வரலான்ட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கடைசியில் அந்த வீடியோவுக்கு பெரிய அப்பா வந்து நடந்துச்சுடா. தெரியல அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்லாம். சரி விடுங்க, அது அப்படியே போயிடுச்சு. பட் அந்த ஸ்டோரி லைனுக்கும் நான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். 1.5 வீக் கிட்ட அந்த ஸ்டோரி லைனுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்த விதம், கொடுத்த விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் வாய்ஸ் நான் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒரு இடத்துலையும் திரும்ப ட்ரிம் பண்ணி கட் பண்ணி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த வீடியோ நான் அழகாக பண்ணியிருந்தேன். பட் ஏன்னே தெரியல, உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்க முடியல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. நான் எந்த வீடியோக்கும் அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு பண்ணதே இல்லை. பட் இது நின்று இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா உங்கள் மனசில் ரொம்ப அது கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகணும். டிஆபிடிஎஸ்எஃப்வா இந்த வீடியோ நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா ஸ்டோரியிலன்னு இருக்கணும், ஃபீலும் இருக்கணும். அதை அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி அதை கொண்டு வந்தேன். பட் இந்த சினிமாட்டிக் எஃபெக்டில் கொடுக்கணும்னு நினச்சி பண்ண விஷயம் அது கொண்டு வர முடியலன்னா வேறு ஏதோ வல்கராக ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். அப்படிலாம் கிடையாது. செம்ம ஃபீலு, செம்ம எஃபெக்ட்டு, செம்ம நரேஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு கூட கொடுத்தேன். செம்மடி அப்படின்லாம் சொல்லியிருந்தா. பட் என்ன உங்ககிட்ட என்னால் கொண்டு வர முடியலை. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும்டா. அதை விட பெஸ்ட்டாக இன்னும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எப்போவுமே என்னோடய வாய்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்காகவே எதிரொலிச்சிட்டே இருக்கும். இன்னமும் சொல்கிறேன், உங்களுக்காக எப்போவும். ஆனால் என்னால் முடியலன்றப்ப மட்டும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. கண்டிப்பாக கொடுக்குறேன், பெஸ்ட்டு கொடுக்குறேன். ஜேகேக்கு மட்டும் ஏன் இந்த ஃபேன் பேஸ் குறையவே மாட்டேங்குதுன்னு தெரில. என்கிட்ட ரெக்வஸ்ட் வரதில் ஒரு 10 ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த 10ல் வந்து 7 ரெக்வஸ்ட் ஜேகேக்காக மட்டும்தான் வருது. வெயிட் பண்ணுங்கள், ஸ்டோரி லைன் மட்டும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேறீங்க. சரி, ஜேகேக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆரம்க்கு, சுகாக்கு, அப்புறம் வாயால் சொல்லி உங்களை நான் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன்னு தெரியல. இல்லை இன்னும் நீ சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக வச்சுக்கிட்டு நீ போகிற மொக்க வீடியோஸ்க்கெலாம் நீ ஓவராக சீனை போடுறியா அப்படின்னா இல்லைடா. ஓகேடா காய்ஸ், நான் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்டோரி லைனுக்குள்ளே அதை கொண்டு போயிடுறேன். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் சப்பிக்கல் சீசன் 2 ஷார்ட்டில் 1 ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு சப்பி கேர்ள்டா, அழகாக இருப்பீங்க. என்ன சொல்கிறது, நீங்கள் சிரித்தா அந்த சிரிப்பழகுன்னு சொல்லுவாங்க. குட்டியாக பெரிய டிம்பிள் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக ஒரு டிம்பிள் விழும், அப்படியே மயங்கி விழுந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அழகு. நீங்கள் சாரி கட்டினீங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருப்பீங்க. அந்த தொப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாடா. எல்லா இடத்துலையுமே அப்படியே முழுக்குன்னு குட்டியாக அப்படியே சப்பியாக இருப்பீங்க. நீங்கள் தொப்பன்லாம் சொல்ல முடியாது. அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரியான வயிறு அம்சமாக அழகாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் லென்த்தியான முடி தான், புரியுதுங்களா? அழகு, அறிவு எல்லாம் கலந்த ஒரு பொண்ணு. உங்களுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு பிறந்தீங்க. செகண்ட் வந்து உங்கள் கூட ஜிம்மின்னு பிறந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் பாண்டிங், அவ்வளோ பாண்டிங். இங்கே அப்படியே ஜேகேவை பார்த்தாச்சுன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனு, இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ரோல் கொடுக்கலாம் அவருக்கு. அந்த மாதிரி மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி தான் உங்களுக்கே தெரியுமே. அப்படி ஒரு கேரக்டர். ஃபோர்ஸ் மேரேஜ் தான். வீட்டில் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாம்மாம்மா, அவளை போவேனான்னு சொல்லுமா. என்னம்மா பண்ணுற நீ? நான் டென்ஷன் ஆகிடுவேன். அவள் கல்யாணம் ஆகிடுச்சிடா, போய் தான் ஆகணும். என்ன போவேனான்னுட்டுருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா என்னம்மா, அப்போ என்னையும் கல்யாணம் பண்ணி அவள் வீட்டுக்கு அனுப்பு. ஜங்குக்கு தங்கச்சியும் கிடையாது, அக்காவும் கிடையாது. உன்னை எப்படி அனுப்ப சொல்கிற? சரிம்மா, என்னை அப்படியே வரதட்சணையாக கொடுத்துரு, நான் போயிடுறேன். பைத்தியமாடா நீ? ஆமாம்மா, நான் பைத்தியம் தான். என் அக்கா மேலே எனக்கு ரொம்ப பைத்தியம். சயின்ஸ் பிரகாரம் அவனுக்கு தங்கச்சிடா. ஏதோம்மா எனக்கு தெரியாது, அவள் கூட தான் போவேன். இந்த பாரு குண்டு, என்னை விட்டு போனோன்னு வச்சுக்கேன், அவனுக்கு அவ்வளோ தாண்டி சோத்தில் விஷத்தை வச்சுருவேன். என்னடா அப்படி பேசுகிற? உன்னை விட்டு என்னால் போகவே முடியாது. ஆமாண்டி, அழுது சீனை மட்டும் போடு, தாலி கட்டிக்கிட்டு அப்படியே கிளம்புற. இல்லைடா. அப்புறம் என்ன நல்லடா என்னை கூப்பிட்டு போ. எப்படிடா நான் எப்படி? எங்கள் வீட்டுக்கார். ஓ, உங்கள் வீட்டுக்கார். ஒரு தாலி கட்டினோடனே வீட்டுக்கார் நாட்டுக்கார் அப்படின்னு ஆயிட்டாரு. ஆனால் நான் இப்படி ஓரமா இல்லைடா. அப்புறம் என்னடி, உன் புருஷனுக்கு பாத பூசெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் என்ன, அப்படியே விட்டு போயிடுவியா? என்னடா பண்ண சொல்கிற? அம்மாவே அப்பாக்கிட்டே கேள. உன் புருஷன்கிட்ட போய் நீ கேட்குற, நானும் உன் கூட தான் வருவேன், புரியுதா?
உன் ரூமுக்கு பக்கத்தில் தான் இருப்பேன். அம்மா டேய், இதுக்கப்புறம் செருப்பு பிய்ய அடிப்பேன். ஒழுங்காக காதை மூட்டு வாயை மூட்டு அப்படியே கிளம்பி போயிடு. என்னம்மா பேசுகிற? அக்கா விட்டு நான் அப்படி ஐயோ பாச போராட்டம் தாங்க முடியலடா சாமி. எப்பா போயேன் உள்ளே பையன் ஜமீன் உள்ளே போயிடு மரியாதையாக. அம்மா நான் போக மாட்டேம்மா. என்னடா சீனை போட்டு காமிச்சிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல. அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தான். மாப்பிள்ள இதோ ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள இருக்காரு, வாயை மட்டும் ஒழுங்காயிரு. இல்லைம்மா நான் போகிறேன். போடா உள்ளே போடா. அம்மா அவனை ஏமாத்திட்டு. ஏய் லூசு பைத்தியமா நீ? கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்டில் தம்பியை கூட்டியே போவியா? அம்மா இல்லைம்மா, அவன் ஃபீல் பண்ணுறான். அவன் ஃபீல்லாம் மயிரெலாம் ஏதோ பண்ண மாட்டான். சும்மா நீ வீட்டை விட்டு கிளம்ப அவன் சந்தோஷம் தான் படுவான். ஐஸ்கிரீம் டப்பாவுக்காக அலையிடுவான். உன்னை விட்டு எப்படிடி? போம்மா கிளம்பு. மாப்பிள்ள கிளம்புங்க பத்திரமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு போ. ஜங்குக்கு உங்களை கையை பிடிச்சிட்டு அப்படி தான் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார். இப்போ அப்படியே காரில் போகிறீங்க. அவர் உங்களை பார்க்கவே இல்லை. ஏதோ அந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டு ஏதோ விண்டோ சைடில் பார்த்துட்டு அப்படி தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. அவரை கை கால் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டே வரீங்க. அவர் உங்களை திரும்புவாரா? என்ன? ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட என்ன பேசணும்? இல்லை 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போ. வீட்டுக்குமே போயிருப்பீங்க. சில சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங்காக நீங்கள் கிளம்பி இப்போது உங்கள் பெட்ரூமுக்கு போயிட்டுருக்கீங்க. அம்மா பார்த்து பத்திரம் புரியுதா? அவன் ஏதாவது அப்படியே கரன்னு குறன்னு ஏதாவது கத்துவான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமா? அத்தை அங்கே தான் இருக்கேன். ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதானே? அத்தை இல்லை அவங்க. சரி சொல்லு, என்ன பேசணும்? என் தம்பி. என்னம்மா உன் தம்பிக்கு என்ன? சரி அத்தை நாளைக்கு பேசுகிற அத்தை. சரிம்மா போ, பத்திரமா போனேன். கொஞ்சம் அனுசரித்து. சரிங்க அத்தை. கொஞ்சம் பயமாக இருக்குது. கல்யாண பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே வர பயம்தான், ஒன்றும் இல்லை. மேலே போ அப்படின்னு சொல்லிப்போ அவங்கள அனுப்பிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் டோரு நாக் பண்ணல, எந்த சத்தமும் போடல, அப்படியே ஒரு மாதிரி பயந்த மாதிரி நின்றுட்டே இருப்பீங்க. அவர் தற்செயலாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வருவாரா? என்ன பண்ணுற? இல்லை உங்களுக்கு பால் எடுத்துகிட்டு போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போ. ஜேகே கீழே தான் இறங்கி வந்துருப்பாரு. என்னடா அங்கே வர? இல்லைம்மா ஒரு இன்வெஸ்டர் வர. டீ போடா மேலே போடா. என்னம்மா போடாம்மா. என்ன மாதிரி அவரும் ஒரு பெரிய இன்வெஸ்டர் மீட் பண்ணுறதுக்காக வராரு. மீட்டிங் முடிச்சு தான் போவேன். டீ அந்த பொண்ணு உள்ளே தான் போய் சொல்லிருக்கேன், போய் உட்காந்துருப்பா. நான் மீட்டிங் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிருப்பார். நீங்கள் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே, அதாவது பெட்டில் தான் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த பால் சொம்பை அந்த டம்ளர் எடுக்கவும் அது திரும்ப கவுத்தி வைக்கவும் அது எடுக்கவும் கவுத்தி வைக்கவும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் இப்போ வராரு. டோர் அந்த ஓப்பன் ஆன சவுண்டு கேட்டோடனே இப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்ன பண்ணுற? இல்லை உங்களுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம், மூட்டுப்பாடு. இல்லை கொடுக்க சொன்னாங்க. எனக்கு தேவையில்ல, மூடிட்டு படு. இல்லை படுடி. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் படுப்பீங்களா? அவர் உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே இழுக்க அணைக்கிறார். என்ன பண்ணுறீங்க? ஏன் என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியாதானே? இல்லை இதோ பார், எனக்கு டைம் இல்லை, சும்மா இல்லைனால அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ்ன்னா சொன்னாங்களா? பிடிக்கலன்னு சொன்னேன். ஆமாம் பிடிக்கல, அதுக்காக என்ன? இல்லை அப்புறம் எப்படி? பிடிக்கலன்னா அப்படி கிடையாது. எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த பொண்ணுங்கிட்டேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எல்லாம் நடக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் நீ ஏதாவது போய் வீட, அதனால தான். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கும் இல்லை விருப்பம் இல்லை.
கொஞ்சம் டைம் டியூரேஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டியூரேஷன் மட்டும். இந்த பார், எனக்கு டைம் இருக்கும்போது தான் உன்கிட்ட வர முடியும். உனக்கு எப்போ டைம் இருக்குது, நீ எனக்கு எப்போ விரும்புவ, அது இதெல்லாம் பார்த்துட்டுலாம் நான் வர முடியாது. இல்லைங்க ப்ளீஸ், உங்களுக்கு டைம் இருக்கும்போதே வாங்க. பட் அந்த டைம் இப்போ இருக்க வேண்டாம் ப்ளீஸ். ஒரு மாதிரி பயமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் எனக்கு புதுசாக. அப்புறம் நான் மட்டும் என்ன தினம் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இருந்துட்டு வரேனா? அப்படி சொல்ல வரல. இந்த பாரு, எனக்கு டென்ஷன் ஆகும். சும்மா வந்துட்டு நான் பர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்க மாட்டேன். கட்டின தாளைக்கு புருஷனாக என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு இது பயமாகவும் பதட்டமாகவும். கையை மட்டும் எடுக்கிறீங்களா? கொஞ்சம் விலகி படுக்கிறீங்களா? இந்த பாருடி, உனக்கு இதெல்லாம் சொல்லி தரலையா? இங்கே வந்து என்னமோ பம்பிகிட்ருக்க, எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு கல்யாணம் உனக்கு? எதுக்கு இந்த தாலி 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 அதில் கை வைக்கக்கூடாதுங்க. இந்த பாருடி, பொண்டாட்டினா எங்கே வேணாலும் கை வைக்கலாம், எங்கே வேணாலும் எது வேணாலும் பண்ணலான்னு தெரியும்ல உனக்கு? ஆமாம் தெரியுங்க. ஆனால் அந்த டியூரேஷன் மட்டும் கொடுங்க, எனக்காக வெயிட் உனக்காக நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? எதுக்கு வெயிட் பண்ணணும்? அதுக்கு கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ண வேண்டியதுதானே? எவனுக்காக? என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? பாருடி, எனக்கு டைம்லாம் இல்லை, புரியுதா? ஏற்கனவே நான் லேட் ஆகிடுச்சி, படுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி பொடி அப்படின்னு சொல்லிட்டு போ. ஜேகே அப்படியே திரும்பி படுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நல்லா தூங்கியிருப்பீங்க. அதாவது அழுதுகிட்டு நல்லா தூங்கியிருப்பீங்கன்னா அந்த அழுத டயர்டில் நல்லா தூங்கியிருப்பீங்க. அப்போது அவர் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஒரு 5 மணிக்கு அப்படியே ஜாக்கிங் போயிருப்பார். நீங்கள் எழுந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் இருந்திருக்க மாட்டார். நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப வெளில வருவீங்களா? என்னடி ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறியா? ஆமாங்க. டவல் கட்டிருக்க? இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். நீங்கள் ரூமில் இல்லைன்னு லாக் பண்ணிட்டு போகிறதுலாம் பழக்கம் சொல்லித்தரல உனக்கு? இல்லை, நம்ம ரூம் நம்மளை தாண்டி யார் வர போகிறான்ற. நான் வருவேன், வா. இல்லைங்க. என்னடி எப்போ பாரு இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, என்ன? ப்ளீஸுங்க ப்ளீஸ். ஏன் இப்போது ஏன் முன்னாடி இப்படி நின்றுட்டுருக்கே? வெக்கமா இல்லையா உனக்கு? என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள்? அப்படி தாண்டி பேச தோணுது, அப்படி தான் பேச தோணுது. ஏன் போய் தோலை அப்படின்னு சொல்லிட்டு போ. ஒரு மாட்டம் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பார். நீங்கள் அழகாக சாரி கட்டிட்டு தலையை அப்படியே என்ன சொல்கிறது, அந்த தலையை துவட்டிட்டு இந்த ஈரத்தோட ஒரு கிளிப்பு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளிப்பு போட்டுப்போ கீழே இறங்கி இப்போ போகிறீங்க நீங்கள். மாடி என்ன நைட்டு நல்லபடியா? அத்தை கொஞ்சம் டைம் கொடுங்க அத்தை ப்ளீஸ். எனக்கு என்னம்மா என்ன பேசுகிற? இல்லை அத்தை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சரிதான், பட் இருந்தாலும் சரிம்மா, உனக்கு டைம் என்ன எடுத்துக்கோ. ஆனால் எங்களுக்கு பேரப்பில் வேணும்ல. சரிங்க அத்தை, நான் இல்லைன்னா சொல்லி எனக்கு திடீர்னு சரி 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 புரியுது, ஒன்று வா அப்படின்னு சொல்லிப்போ. கிச்சனில் அந்த வேலை இந்த வேலை அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டு போ கீழே வருவார். டேய் வந்து சாப்பிட்டு போடா. எனக்கு எதுவும் வேணாம், சாப்பிட்டதே ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்னடா அம்மா வாழைப்பறமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டு கிளம்பி போயிருப்பார். நீங்கள் ஆப்போசிட்டில் ஜிம்முனை பார்த்தாச்சுன்னா அவள் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை போட்டுகிட்டே இருப்பார். இந்த பாரா காதில் ஒன்று கொடுத்தேன்னு வச்சுக்கேன் அப்படியே கொய்யின்னு போயிடும். என்னடா நினச்சிட்ருக்க? என்னம்மா நான் அவளோட தம்பிம்மா, ஏம்மா இப்படி பிரிச்சு? என்ன இந்த தம்பி மயிறு மனாங்கட்டி இந்த கிரிஞ்சு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத ஜிம்னு, சும்மா மூடி தின்னுடா. அவள் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். அவள் இருந்தானா அவகிட்ட போட்டு போட்டு தின்னுட்டு கிடக்குற. இப்போ இல்லைனா இல்லைன்ற. என்னடா? இல்லைம்மா அவள் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன், அவள் வேணும் எனக்கு. டேய் அவள் உனக்கு அக்காடா, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அவள் இனிமேல் அவள் புருஷன் கூட தான் தூங்குவாள், அவள் புருஷன் கூட தான் சாப்பிட்டா, அவள் புருஷன் கூட தான் இருப்பாள். அப்போ எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டி கொடு. சரிடா கட்டி கொடுக்குறேன், பொண்ணு பார்க்குறேன்னு. நான் சும்மா சொன்னேன், எனக்கு எங்கள் அக்கா தான் வேணும்,
எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாம் பண்ணு, நீ சும்மா. சரி விடு, அந்த ஐஸ்கிரீமுக்கு போட்டு போட்டு அடிச்சிங்கன்னா அவள் கன்னத்தில் அடிக்கிறது காதில் அடிக்கிறது எவ்வளோ அடிப்பேன். அது என் அக்கா. சரி அவகிட்ட பிடுங்கி திரும்ப அவள் ஒழுவிட்டு கிடப்பாள, அப்போ அது என் அக்கா. இப்பயும் அக்கா தான்டா நான், இப்பயும் அக்கா தான். வருஷத்துக்கு சீர் கொடுக்கும்போது மட்டும் போ. ஜிமின் வந்து இங்கே இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஜிமினோட அப்பா ஜேகே கிட்ட பேசிவிட்டு ஜேகேக்கு அசிஸ்டண்ட்டாக கொடுங்க, அவன் அங்கேயே இருந்துக்கிட்டும், அவன் அக்கா கூட இருந்த மாதிரியும் ஆச்சு, உங்ககிட்ட வேலை கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஜேகே கிட்ட பேசியிருப்பாங்க. ஜேகேக்கு விருப்பம்லாம் கிடையாது, பட் கேட்குறாங்கன்றதுக்காக அவமதிக்கக்கூடாதுன்றதுக்காகவும் ஒத்துட்டு இருந்திருப்பார். டேய் சனினே, கிளம்பி அக்கா வீட்டுக்கு கிளம்பு. என்னம்மா உண்மையாக சொல்கிற? ஆமாடா நான் கிளம்பி போ. அங்கே எதுவும் வம்பு பண்ணாமல் இருந்துக்கோ ஜிமினு, இல்லைன்னா காதை பிடிச்சி திருவி இழுத்துட்டு வருவேன், புரியுதுல? அம்மா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், அக்கா கூட மட்டும்தான் பேசுவேன். அக்கா கூட மட்டும் இல்லைடா, எல்லார்ட்டையும் நல்லா பேசு, பணிவாக இரு, ஒழுக்கமாக இரு. இங்கே சண்டை போட்டுக்கிற மாதிரி அங்கே போயிட்டு அவகிட்ட சண்டை போடாத. சரிம்மா, கண்டிப்பாம்மா, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரிடா, ஒரே வழியாக சீனை போட்டு கிடக்காத, நானும் பார்க்க தானே போகிறேன். உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தால் இதே பாசத்தோடு திரியிறியா இல்லையான்னு. கண்டிப்பாக என் அக்காவை பார்த்துப்போம்மா, என் அக்கா தான் எனக்கு எல்லாம், நீலாம் அப்புறம் சும்மா தான் சுஜுபி. வா கிளம்பி தோலை போ அப்படின்னு கட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இங்கே ஜேகேவோட வீட்டில் ஜிமின் தான். நீங்கள் அப்படியே கிச்சனில் ஏதோ உருட்டிக்கிட்டு இப்படி வெளில வருவீங்களா? ஜிமின் வந்து நிறைய அப்படியே பேக்கேஜ், உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு, லாலிபாப்பு, சாக்லேட்டு, பாக்ஸு, ஸ்வீட்டு, காரம், அது இதுன்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே கண்ணில் தண்ணி தான், எதுவுமே பேசலை, ஜிமின் கிட்ட போகல, அப்படியே நின்றுட்டு கண்ணில் தண்ணியோடு நிற்பீங்களா? என்னடி அங்கே நிற்கிற, குண்டு வா. எப்படிடா? சரி வா குண்டு வா. இல்லை என்னாச்சு? எப்படிங்க? உன்னை நினச்சேன்டி, வா, இங்கே தான் இருக்க போகிறேன். உண்மையாவாடா? அத்தை எல்லாருக்கும் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரிலன்னு நினைக்கிறேன். அப்படியா அத்தை? ஆமாம்மா, உங்கள் அப்பா ஜேகே கிட்டேயும் ஜேகேவோட அப்பா கிட்டேயும் பேசினாங்க போல். தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். நான் அவன் இல்லைன்னா தெரியல, நாளே போகிற மாதிரி இருக்காது அத்தை, அதுதான் உங்ககிட்ட. ஓ அதுதான் பேச வந்தியா அப்போ நீ? ஆமாம் அத்தை, அவர்கிட்டயும் கேட்கலான்னு நினச்சேன், பட் ஆனால் என்னென்னு நினைப்பீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்னை கூப்பிட்டு உட்கார சொல்லியிருப்பாங்க. அவங்க காஃபி போட்டு வர அப்படின்னு சொல்லி கிச்சன் போயிருப்பாங்களா. இப்போ நீங்கள் அப்படி தான், டேய் என்னடா உண்மையிலுமே என்னை மிஸ் பண்ணியா? அடி போடி, உன்னை மிஸ் பண்ணாத நேரம் கிடையாது, நைட்டில் எனக்கு தூக்கமே இல்லை, உன் மேலே கை கால் போட்டு தூங்காமல் நல்லா புஸ்குன்னு நல்லா இருந்துக்கிட்டு. எப்படிடி உன் புருஷனுக்கே? என்னடா பேசுகிற நீ? என் தம்பி இல்லடி. சரி வீடு, அது வேறு மாதிரி ஆகிடும்ல. சரி வீடு, ஆனால் உன்னை கட்டி பிடிச்சி தூங்க எனக்கு தூக்கமே வரலடி. இங்கே அது மாதிரி பேசாடா. சரி அவன் கூட தூங்கணும்டி, நைட்லாம் தூங்கவே இல்லை, உட்காரேன் மடியில் அப்படியே படுத்துக்குவா. அத்தை இருக்காங்கடா, என்னடா பேசுகிற? தூங்கணும், தூக்கம் வருது, இங்கே பாரு கண்ணெல்லாம் செவந்து போச்சு. சரிடா அத்தை, எல்லாம் கேட்டம்மா, படுக்கட்டும், அதுக்காக என்ன, உன் தம்பி தானே. தேங்க்ஸ் அத்தை. ஐயோ எப்போ பாரு தேங்க்ஸு. படுத்துக்கூடாடே ஜிமினு. தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ், சூப்பர், நீங்களாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே. சரிடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிமின் உங்கள் மடியில் படுத்துக்கிட்டு அப்படியே நல்லா தூக்கம். நீங்கள் அப்படியே அந்த தலையை கோதி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி படுத்துட்ருக்காரு. உங்கள் அத்தை வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கே வச்சுட்டு, நீ குடிமா, அவன் நல்லா தூங்குறான்ல, நீ குடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே மேலே போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே தலை கோதிட்டு அப்படியே படுத்துருப்பீங்களா. ஜேகே ஒரு மீட்டிங் போயிட்டு அது இதுன்னு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக இப்போ வந்திருப்பார். என்னடி உன் தம்பியா? ஆமாம். ஒன்றும் பயப்பட மாதிரி நடிக்காத, சொல்லிட்டாங்கல்லாம், மூடிட்டு உட்கார். ஏன் மடியில் தான் படுப்பானாமா? ஏன் பெட்ரூம் இல்லையா, பெட் இல்லையா? இல்லை அவனுக்கு பாசம் அதிகமோ தம்பி மேலே? கொஞ்சமே இது வரைக்குமா? இதுக்கு மேலே இருந்தேன்னா என்னாலாம் தாங்க முடியாது போல். சரி சாப்பாடு எடுத்து வை. சரிங்க தம்பி. அவன் ஒன்றும் அப்படியே துடிச்சு தவச்சிட மாட்டான்டி, எடுத்து வை. சரிங்க. அப்படியே சும்மா
டீ டீ மூச்சு பையா, டீ பைத்தியக்கார எந்திரிடா. என்னாடி கழுத்தை வலிக்குதுடி, உங்கள் பக்கத்தில் வந்து படேன், கால் போட்டு தூங்கினா தானே நல்லாயிருக்கும். சனியம் பிடிச்ச நாயே, என் வீட்டுக்கார் வேற போகிறாரா சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி. எந்திரிடா. எங்காடி வீட்டுக்காரன் நாட்டுக்காரன் மூட்டுக்காரன்னுட்டு இப்போ இல்லை, வா பக்கத்தில் படு. நீ பெட்டுலடா கவுச்சுடாடே, எந்திரிடாடி. வீட்டுக்காரர் பார்த்தாரு முறைக்கிறாரா, எந்திரா. என்னடி? ஓ மாமியார் வீடா, சரி 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 சரி, போ 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 அப்படின்னு சொல்லி ஜிம்மினு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தோடு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்த மாதிரியே சாப்பாடு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டே இருப்பீங்களா? அவர் உங்களே பார்க்குறாரு. என்னடி கட்டி பிடிச்சிடலாம் படுப்பீங்களா? இல்லை தம்பி கால் போட்டு தூங்குவானோ? ஆமாங்க. சரி பை. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இப்போ நீங்கள் எடுத்து வைப்பீங்களா? அங்கே அப்படியே ஜிம்னு தூக்க காலத்தோடு இப்போ வந்து டைனிங் டேபிள் வந்து உட்காருவார். என்ன மாம்சு எப்படி போகுது லைஃப்லாம்? ஏன்க்கா அப்படி? ஏன்டா ஏன் கேட்குற? இல்லை மாம்சு, நைட்லாம் நான் இவெல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா? இங்கே நல்லாவ தூங்கியிருப்பாள்ல? என்னடி என்ன கேட்குறான் அவன்? இல்லைங்க, அவன் கொஞ்சம் விவரமாக தாண்டி கேட்குறான். விவரம்லாம் இல்லை, விவரமாக கேட்குறான். இல்லை நீங்கள் தப்பா. நல்லா தூங்கணும். கண்டிப்பாக நல்லா தூங்கியிருப்பான் மேம். சரி எனக்கு நல்லா தெரியும், நான் தான் தூங்கவே இல்லை வெள்ளாத. என்னடி பேசுகிறான், எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைங்க அவன் கொஞ்சம் வெகுளித்தனம். சொல்லு ஜிம்னே, ஏன் இவன் பக்கத்தில் இருந்தால் தான் உனக்கு தூக்கம் வருமா என்ன? ஐயோ இவன் எனக்கு தலைக்காணி மாதிரி, இவளை கட்டி பிடிச்சி தூங்கலாம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வராது. என்னடி? டீ மூடிட்டு உட்காரேன்டா, ஓ டிவி ஏதாவது ஆன் பண்ணிப்பார். ஏன்டி மாமனே நல்லா பேசிகிட்டு இருக்காரு, நீ என்னமோ ஓர பம்பிகிட்ருக்க? அவர் நல்லா தான் இருக்கார். ஆமாம் ஆமாம், அவன் மாமன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஒன்று. நான் நல்லா தான் இருக்கேன் ஜிம்னு, நீ உட்காந்து சாப்பிடு. இல்லை மாமா, எனக்கு எப்போவுமே ரசம்பூ ஒன்றா பிடிக்கும். எங்கடி? செஞ்சு வச்சுருக்கேன்டா, மூடிட்டு இருடா. என்னடி புரியல? இல்லைங்க செஞ்சுருக்கேன், அப்புறமா சாப்பிட்லாம். சரிடி போதும், எனக்கு சாப்பிட்டு மேலே வா. என்னங்க சாப்பிட்டுட்டு மேலே வான்னு சொன்னேன். சரிங்க. அப்படியே ஜேகே மேலே போயிட்டாரா, ரூமுக்கு போயிட்டாரான்னு பார்த்துட்டு அப்படியே ஜிம்னோட மண்டையில் ஒரே அடி. என்னடி பண்ணுற, வலிக்குது. என்னடி? என்ன பாரா, இது வந்து நம்ம வீடு இல்லை, மாமாவோட வீடு. என்னடி இது மாமாவோட வீடுன்ற, இது உன் வீடு. ஐயோ கடவுளே, இல்லைடா இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒழுங்காக இரு. சும்மா ஏன்டா இப்படி பண்ணுற? சரி ரசப்போவை போய் எடுத்துகிட்டு போய் கை கழுவிட்டு வாடா. என்னடி ஊட்டி விட மாட்டியா? டீ அசிங்கப்படுத்தாடா, போடா கை கழுவிட்டு வாடா, எடுத்து வைக்கிறேன். சுட்டாப்பெலாம் எல்லாம் வச்சுருக்கேன்டா, தயவு செஞ்சு போடா, மூடிட்டு சாப்பிட்றா வந்து அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பொறுமையாக போகிறீங்க. எங்கடி போகிற? ஸ்வீட் எதாவது குடி. டீ ஸ்வீட் பக்கத்தில் தான்டா வச்சேன், நீ எடுக்காது போயிட்டு உட்காந்துருக்குன்னு நான் என்னடா பண்ணுறது? என் ரூம் முதல்ல எங்கே சொல்லு, நான் ரூமுக்கு போகிறேன், நீ எதுவுமே தேவையில்ல, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூம் காமிச்சிட்டு இப்போ திரும்ப நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. எவ்வளோ நேரம்டி? இல்லை. என்னடி இல்லை? என்ன? இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு தான், தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு. நீ சாப்பிட்டியா? இல்லைங்க. எல்லாத்துக்கும் இல்லைன்னு தான் சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு லேட்டாச்சு? சாரிங்க உங்களை காக்க வச்சு. நான் அதெல்லாம் கேட்கல, இங்கே வா. இல்லைங்க நான் தான் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட டென்ஷன் பண்ணாத, வா. இல்லைங்க எனக்கு. என்னடி என்ன நினச்சிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணம் ஆகிடுச்சில்ல? கல்யாணம் ஆகிடுச்சுங்க, கொஞ்சம் நான் உங்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் தம்பின்னு சுற்றிட்டு இருக்கிறவ தான் நீனு. எனக்கு இந்த 10 நிமிஷத்துலேயே புரிஞ்சிச்சு, வா.
இப்படி திடீர்னு என்னடி திடீர்னு கல்யாணம் ஆகி இப்போது எத்தனை மணி நேரம் ஆகுது தெரியும்ல? ஓகேங்க. நான் நைட்டு சரிடி, எனக்கு அந்த மயிறு கிழிஞ்சாலாம் என்னால் பண்ண தெரியாது. இந்த முத்தம் மட்டும் கொடுக்குறேன், காலை மட்டும் நக்கிக்கிறேன், கையை மட்டும் நக்கிக்கிறேன் அப்படின்லாம். புரியுதா? கிட்டவா ஏங்க, வாடி வரியால நான் இல்லைங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போ. ஒரு பக்கத்தில் அப்படியே போயிருப்பீங்களா, அவங்க அப்படியே கையை பிடிச்சி அப்படியே இழுப்பாரா, நீங்கள் தொப்புன்னு அவர் மேலே விழுந்திருப்பீங்க. என்னடி பண்ணி மாதிரி வெயிட்ட எங்க ஒன்றால் வா. இல்லை நான் வெயிட் அப்படிலாம் இல்லடி, வெயிட்லாம் இல்லை, ஜஸ்ட் சொன்னேன், வாயில் வந்துடுச்சு. இல்லை உங்களுக்கு வந்துடுச்சுடி, தெரியாமல் வந்துடுச்சு, வெயிட்டாக தான் இருக்க, அதுக்கு என்ன பண்ணுறது? சாரிங்க தப்பார், நான் அழ வைக்கலாம் எனக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு, அந்த அளவுக்குலாம் நீ குண்டுலாம் கிடையாது. இல்லை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு பிடிக்காது. ஆமாண்டி பிடிக்காதான் நடந்துச்சு, அதுக்காக நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்க முடியுமா? இல்லை வாழாதான் போயிட முடியுமா சொல்லு? சாரிங்க. சரிடி வா கிட்ட வா. இல்லைங்க ஒரு மாதிரி. என்ன உனக்கு ஒரு மாதிரி? எனக்கு புரியல, நானே உன்கிட்ட வரேன். சரிங்க கிட்ட வா, இன்னும் கிட்ட வாடி. இல்லைங்க ஒரு மாதிரி பதட்டமா. என்ன அடி உனக்கு பதட்டம்? எனக்கு புரியல, புருஷன் தானே. என்னங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்கள்? ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸாக தான் செய்யும், ஹார்ட் பீட்னா துடிக்க தான் செய்யும், புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது எல்லாம் நடக்க தான் செய்யும். இல்லை ஆனால் நீங்கள் என்கிட்ட நீங்கள் நல்லா பேச மாட்டீங்க, ஒரு மாதிரி பயம் கலந்த மாதிரி இது இருக்குங்க. வேணுமான்னு கேட்குதுங்க, எனக்கு டக்குன்னு வேணும்னு தோண மாட்டேதுங்க, அதனால தாங்க ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. வேண்டாங்க ப்ளீஸ், உங்கள் முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி பயம் மட்டும்தாங்க வருது, வேணாம் இல்லைங்க, எனக்கு வேணாங்க. என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, கிளம்புற வந்த மூடும் அதெல்லாம் ஸ்பெல் ஆயிடுச்சு. எங்கே இப்போ பாருடி, டென்ஷன் ஆக்காத, போ முதல்ல எங்கேயா போய் மாதிரி போடுங்க. ஏங்க கையை விடுறி முதல்ல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரை திரும்ப ஆஃபீஸ் போயிருப்பார். நீங்கள் எங்கே உட்காந்துட்டு அழுதுட்ருப்பீங்க. இங்கே ஜிமின் தான் கால் பண்ணுறாரு. என்னடி பண்ணுற இன்னும்? என்னடா பிரச்சனை சொல்லு, வா ரூமுக்கு வா. ஏன் சொல்லுடா? தூங்க போகிறேன்டி, தூக்கம் வருது வா. ஐயோ டேய், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா, ஏன்டா அப்படி படுத்துற? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எனக்கு அக்கா தானே, வரேன்டா வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிருப்பீங்க. அவர் பாட்டு இப்போ உங்கள் மடியில் படுத்துக்கிட்டு தலையை கோதாண்டி, கை என்ன தான் பண்ணுது? சரி இருடா. கடவுளே, அவர் என்னமோ அப்படி பண்ணுறாரு, இவன் என்னன்னா இப்படி பண்ணுறான், என்ன வாழ்க்கடாது. சரிடி சொங்கி குண்டு, கதை சொல்ல ஏதாவது. பாரு ஜிம்னு உன்னை அப்படியே கழுத்தை நினச்சி கொண்டுடுவேன்டா சொல்லிட்டேன், டார்ச்சர் பண்ணாத, மூடிட்டு படுத்து தூங்கு பேசாமல். கதை சொல்லு, மயிர் சொல்லுன்னு சொல்லு. கதை சொல்லவா? என் புருஷன் என்ன இப்போ பார்த்து திட்டிகிட்டே இருக்கான், அதுதான் கதை, கேட்டுக்க போ. என்னாடி? ஆமாண்டா திட்டிகிட்டே இருக்காரு, ஒரு மாதிரி சிடுமூஞ்சி மாதிரி இருக்காரு. மாமனை பார்த்தா அப்படி ஆமாண்டா மயிறு, மாமனை பார்த்தா அப்படி தெரியல, போடுங்க மாமனை. சரி விடுடி, இதுக்கு போய்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க என்னவோ? ஆமாம்ல, இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறேன். சரிடா, நீ மட்டும் எதுக்கு ஃபீல் பண்ணுற? அக்கா மடியில் தான் தூங்கணுன்னு மயிரை பிடுங்கிட்டு தலைகள்லே படுத்து தூங்க வேண்டியதானே. நான் ஏன் போ. எங்கடி போகிற? இதோ பார் சின்ன, பழகிக்கோ. இதோ பார், எங்கள் அத்தை பார்த்தாங்கன்னா எதாவது நினைப்பாங்க, சரியில்லை இந்த மாதிரிலாம் நீ பொழுதுனைக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுலாம். அக்கா தான், பட் இருந்தாலும் வேணாடா, படு. டெய்லி படுடா, பாதை வந்துட போகுது, என்ன டென்ஷனாக வேறு இருக்கு. சரி வெளில போகலாமா ஐஸ்கிரீமுக்கு? சொல்லி குண்டு. இல்லைடா, உனக்கு பிடிச்சதா வாங்கி தரேன்டி, நானே செலவு பண்ணுறவா.
இல்லைடா போடாடி. ஏய் வாடி, அப்படியே ஷாப்பிங் மால் அது இது தேட்டர் எல்லாத்துக்கும் போகலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? உன் வீட்டுக்கார் வரதுக்குள்ள வந்துடலாம். சரி அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தைக்கிட்டே சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஏன்னா ஜிம்மின் கூட தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுருப்பாங்க. நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டு போகிறீங்க. மாடர்ன் ட்ரெஸ்னால் ஒரு ஜீனு மேலே ஒரு டாப்பு ஒரு கேப் போட்டிருக்கீங்கடா, அப்படி தான் நீங்கள் போகிறீங்க. ஏய் அங்கே போகலான்டா குண்டு, அதெல்லாம் உடச்சிக்கும் நீ ஏறினா. சரி நான் கிளம்புறேன். ஏய் சரி 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 வா 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 வா. என்ன கடைக்காரன் தான் இன்றைக்கி செத்தான். இதை பாருடா, உன் கூட வந்தான்றதுக்காக ஓவராக பண்ணேன்னு வச்சுக்க. சரி குண்டு வா அப்படின்னு சொல்லிப்போ நீங்களும் அவரும் நிறைய ஜாலியாக நல்லா ஃபன் பண்ணுறீங்க. தேட்டர்லலாம் அப்படியே விசில் அடித்து இப்படி பறக்க விடுறீங்க. அப்படி நல்லா ஜாலியாக இருக்கீங்க. ஒரு 2 days தான் நல்லா பொலைட், ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. அதனால் அவருமே உங்ககிட்ட கொஞ்சம் அப்படியே என்னமோ சிடுமுஞ்சி சித்தப்பா மாதிரியே பண்ணிகிட்ருப்பாரா, அதனால் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 மணிக்கிட்ட ஆகிருக்கும். இங்கே ஒரு மனுஷன் அப்படியே பொங்கி இழறாருங்க. ஏம்மா அவள் எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலை, உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காளே, எத்தனை மணிக்கு சொன்னான்? இல்லைடா ஈவினிங் வந்துடுவேண்ணா. ஈவினிங் வந்துடுவேண்ணா, 10 மணி ஆகுது இன்னும் வரல. என்ன பொண்ணு அவளா? நான் கூட நினச்சேம்மா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. சரியில்லை தாவல் அவளை வீட்டுக்கு. என்னடா பேசுகிற? அவள் தம்பி கூட தானே. அவன் வந்ததுக்கப்புறம் தாம்மா ரொம்ப சரியில்லாத இருக்கா, ரொம்ப சரியில்லை. எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவள் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி ஏதோ வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நினச்சேன், எனக்கு சுத்தமாக வெறுப்பாகுதும்மா. சரிடா இருடா, ஏதோ பண்ணுமா, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே போயிருப்பார். நீங்கள் அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது பயந்த மாதிரி போடுவீங்களா? என்னம்மா இது எனக்கு புரியலை, என்ன இது? உன் தம்பி வந்துட்டான்றது. அத்தை சாரி அத்தை. ஆண்டி மன்னிச்சிருங்க ஆண்டி. இந்த பாருப்பா, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி. கல்யாணம் ஆன மாதிரி கொஞ்சமாக நடந்துக்க சொல்லு, நீ வந்ததுக்கப்புறம் தான். ஆண்டி சாரி ஆண்டி. அவள் கொஞ்சம் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண. என்ன லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்குது? கல்யாணம் ஆகிடுச்சி, சந்தோஷமாக தானே இருக்கா, என்ன கஷ்டம் அவளுக்கு? சாரி அத்தை, என் மேலே தான் தப்பு, மன்னிச்சிருங்க. சரி அழாத, மேலே போ. வர சரின்ட்டு போயிருக்கான். அது சொன்னோடனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. சின்ன சரி நீ போ, மேலே போ. மாமா வர கோவமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, போடி ஏதாவது பண்ணு. என்னடா பண்ணி தொலைவேன் நான்? ஏன் அவர் பண்ணணும்னா ஏதாவது பண்ணணுன்னு தான் சொல்லுவார். அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ விருப்பமே இல்லை, என்ன பண்ணுவேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஷாப் பண்ண அந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஜிம்மின் கையிலே கொடுத்துட்டு இப்போ மேலே போவீங்களா? எடுத்து போடி. வேணாம் எடுத்துகிட்டு போடி அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கையில் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் போகிறீங்க. வாங்க மேடம் வாங்க. ஏன் எவ்வளோ சீக்கிரம்? ரொம்ப சீக்கிரமாலாம் ஏன் வரீங்க? இல்லைங்க நான் என்னடிண்ணா? இல்லை என்ன நான் கேட்குறேன், உன் தொம்பிக்காரன் வந்துட்டானா அப்படியே மேலே பறக்கிறேன்னு நினப்பா உனக்கு? இல்லைங்க ஏன் இப்படிலாம்? அப்படி தாண்டி பேசுவேன், அப்படி தான் பேசணும்னு தோணுது. புரியல, புருஷன்கிட்ட வந்தால் ஓவராக சீனை போடுற. இனிமேல் இப்போ ஊர் சுற்றிட்டு இனிமேல் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நினப்பா உனக்கு. மணி என்ன ஆகுது? இல்லை மணி என்ன ஆகுதுன்னு கேட்டேன். சாரிங்க ப்ளீஸுங்க. என்னடி சாரி கேட்குறேன்? என்ன சாரி கேட்குறேன்? நான் டைமுக்கு படுத்து டைமுக்கு எழுந்திரிச்சி டைமுக்கு எல்லா வேலையும் செய்கிறவன். நீ வந்ததுக்கப்புறம் டென்ஷன் ஆகுது எனக்கு. நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்குது. சரி இதோ நம்ம தலையில் இவ தான் அப்படின்னு எழுதியிருக்கு போல், வாழலாம் நினச்சாலும் அதுக்கும் விட மாட்டுற. என்ன நினச்சிட்ருக்க எனக்கு புரியல. நீ பெரிய உலக்கழகி பேரழகின்னு நினப்பா உனக்கு. எங்கே இப்படிலாம் அப்படி தாண்டி பேச தோணுது. கிட்டையும் விட மாட்டேன். வீட்டில் ஒழுங்காகவும் இருக்க மாட்டேன். என்ன தான் உன்கிட்ட குவாலிட்டிஸ் இருக்கு எனக்கு புரியல. சாரிங்க இது உங்களுக்காக நான் என்ன வாங்கினேன்? இல்லை உங்களுக்கு ஒரு வாட்சும் ஷர்ட்டும் வாங்கினேங்க. லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக ஏதோ வாங்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சொன்னால் அப்படி ஊருக்கு போயிடுவான் அப்படின்னு அதானே? இல்லை நீங்கள் பில்லில் டைமிங் பார்த்தா தெரியுங்க. நான் போன கொஞ்ச நேரத்தில் இது தான் வாங்கினேன். கொடு. நல்லா இருக்குங்களா? எனக்கு அதெல்லாம் பார்க்கவும் போட்டுக்கவும் இன்ட்ரெஸ்டே இல்லை.
சும்மா நல்லா இருக்காதெல்லாம் என்கிட்ட கேட்காத. சாரிங்க. என்ன ட்ரெஸ் இது? இல்லை இது நார்மலாண்ணா. எனக்கு பிடிக்கல. சாரி மட்டும் போடு. சாரி தாண்டி எதுவும் போடாத. உடம்பு வச்சுட்டு வர மாடர்ன் ட்ரெஸ் மாறி இருக்கு. சாரிங்க. அவனா கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வந்துடுதில்ல அவனுக்கு. போ ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி பாரு. நீங்கள் அப்படியே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு துண்டோட இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருப்பீங்களா? நில்லுடின்னு. இல்லைங்க ட்ரெஸ் எதுவும் மாற்ற வேணாவா? நான் டைம் எனக்கு டைம்லாம் வேண்டாம். வேணும், அப்படியே வேணும். இல்லைங்க இல்லை வேண்டாம். இந்த பாருடி. எங்கள் கை விடுங்க. ஒரு மாதிரி இந்த பாரு. டென்ஷன் பண்ணாத பையன். டென்ஷன் பண்ணாத. என்ன டென்ஷனாக இருக்கேன்? நாங்கள் டைம் நான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு டைம் கொடுக்குறதுலாம் எனக்கு நேரம் இல்லடி. நேரம் இல்லை. இல்லைங்க எங்கள் துண்டு புருஷன் தானே. என்னடி? எங்கள் லைட் ஆஃப் பண்ணுறேன். இல்லைங்க எங்கள் கை வைக்காதீங்க. இந்த பாருடி, ஃபீல் பண்ணு. சும்மா அவனை சொன்னுட்டு எங்க ஒரு மாதிரி இருக்கு. அப்படி தான் இருக்கும். ஃபீல் பண்ணு. ஜஸ்ட் ஃபீல் பண்ணு. இல்லைங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியாடி நீ. சும்மா எப்போ பாரு நொய்யின்னுட்டு. ஏங்க வலிக்குதுங்க. கடிக்காதீங்க. வலிக்குதுங்க. இந்த பாரடி தெரில. கடிக்கணும்னு தோணுது. உனக்கு மொத்தம் கொடுக்குறத விட அதிகமாக கடிக்கணும்னு தான் தோணுது. அங்கங்கே புசுன்னு இருக்கு. இல்லைங்க எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்கலன்னா உன்னை சொல்லலை. என்ன இன்னும் கொஞ்சம் நீ வெயிட் குறைச்சா இன்னும் அழகாக இருப்ப. பட் இதுவே உனக்கு ஓகே தான். எனக்கும் ஓகே தான். எங்க வலிக்குதுங்க. கடிக்காதீங்க. நானும் சொல்கிறேன் அடி. அதுக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்க நான் வெயிட் மாதிரிலாம் குறைச்சேன்னு வச்சுக்கேன். வேறு மாதிரி பண்ணுவேன். மூடிட்டு. சரிங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காங்க? பிடிச்சிருக்கு. பட் எனக்கு அதெல்லாம் தெரில. இப்படி சொல்லணும் என்னென்னா தெரில. பழக இன்னும் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாக வாங்க. அதுதான் சொல்கிறேன்னடி. இன்னும் பழக உன் கூட என்னை கொடுக்க நீ எனக்கு என்னை கொடுக்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு. இது லஸ்ட்டாக பண்ணலான்னு தெரில. பட் உன் கூட இருக்கணும்னு தோணுது. எந்த பொண்ணுக்கிட்டையும் தோணுது கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ என் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் உன் கூட இருக்கணும், போகணும், வரணும்னு எல்லாமே தோணுது. எங்க வலிக்குதுங்க. எங்க ப்ளீஸ். இந்த பாருடி. பார். தெரியல உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குடி. அது மட்டும் இல்லை, எனக்கு எல்லா இடத்துலையும் எக்கியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனால் பைட் பண்ண அங்கங்கே பர்பிள் ஆகுது, பிங்க் ஆகுது. அதை பார்க்க இன்னும் கொஞ்சம் எனக்கு டெம்ட் ஆகுதுடி. ஏன்னே தெரில. எங்க இப்போ வலிக்குதுங்க. கடுக்க வலிக்குதுங்க. இந்த பாருடி, சும்மா அழாத. இங்கே கொஞ்சம் பொறுமையாலாம் கடிக்க முடியாது. நீ பொறுமையாக கடிக்கிற மாதிரிலாம் இல்லை. வேகமாக கடிச்சு அதை பைட் பண்ணி இப்படி சாப்பிடணும் போல தான் இருக்கு. ஆமாடி. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உன்னை எல்லா இடத்துலையும் கடிச்சு வைக்கணும்னு தோணுது. தொப்பார் இங்கே பள்ளிப்பாட்டெல்லாம் அப்படி டீ சாப்பிடணும் போல இருக்கு. டீ முகத்தை வச்சு எடுக்க முன்னாடி அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாடி உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னா. ஜஸ்ட் அது லஸ்ட்டுக்காக வரணும்னு தோணுச்சாலாம் தெரில எனக்கு. ஆனால் இப்போது இங்கேருந்து எனக்கு வெளில போகணுன்னே தோண மாட்டேங்குது. சப்பையும் அப்படி இருக்கு. க்யூட்டாக இருக்கடி, அழகாக இருக்கு. அப்படியே அப்சஸ்ட் ஆகிறேன் நான். தெரியுமா உனக்கு? இனிமேல் உன் தம்பியை மடியில் படுக்க வைக்கிறேன். அது இதுன்னு ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்க. ஒன்று வலிக்குதுங்க.
வலிக்குதுங்க. எங்க 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 வேண்டாங்க வேண்டாங்க. நான் படுக்க வைக்க என்ன படுக்க வைக்க மாட்டேங்க மாட்டேன். வலிக்குதுங்க வலிக்கு. பார், நீ உன் தம்பி கூட வெளில போகிறதையோ இல்லை நீ மாடர்ன் ட்ரெஸ் போடுறையோ பார்த்தேன்னு வச்சுக்கேன். எங்க இந்த பாருடி, உனக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல. பட் நீ சப்பியாக இருக்கணும் தெரியுது. அது என்னோட பெல்லை பட்டன் இல்லைங்க. நான் கேமிசோலாம் எல்லா மைசோலும் நீ போட்டுட்டு தான் போகிறேன், நான் இல்லைன்னா சொல்ல. நீ சாரி கட்டினா நல்லாயிருக்கு. நீ என்ன தான் 2 உள்ளே போட்டாலுமே கூட. என்னங்க? ஆமாண்டி, என் கண்ணெலாம் பார்த்துது. என்ன சொல்கிறீங்க? நீ 2 போட்டாலுமே கூட கொஞ்சம் நீ நடக்கும்போது அப்படி இப்படி இருக்குடி. என்ன சொல்ல வரீங்க? நீ 36 தானே சைஸு? ஆமாங்க. அந்த சைஸ்க்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட சாரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி? இந்த பொசசிவ் மயிருக்கு இந்த பொறாம மயிருக்கெலாம் ஒன்றும் குறைச்ச கிடையாது உனக்கு. ஜஸ்ட் சொன்னேன்டி. இல்லை உங்களுக்கு எப்படி 36ன்னு தெரியல, தோணுச்சு. ஏன் தப்பா? இல்லை இங்கே பார், கரெக்டாக இருக்கா கை? என்னங்க பண்ணுறீங்க? ஏண்டி சைஸ் தானே பார்த்தேன். இல்லை அடிக்காதீங்க. ஒரு மாதிரி தான் இருக்கும். எனக்கு உன்கிட்ட ரொம்ப ஹாஷாக நடந்துக்கணும்னு ஆசையாக இருக்குடி உன்னை பார்க்கும்போது, அதுவும் இப்படி பார்க்கும்போது. ஆனால் மேலே அப்படியே அங்கங்கே உரசிக்கிட்டு அங்கங்கே புச்சுக்குன்னு படுத்துக்கிட்டு இப்படி குதிக்கணும் போல இருக்குடி. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஹெவன் ஃபீல் இருக்குடி. எதுவுமே பண்ணாமலே இங்கே வயிற்றில் அப்படியே தடவிக்கிட்டே உரசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இங்கேருந்து என் தலையை எடுக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. அதுவும் வாய் எடுக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. 2 கைக்கும் ரொம்ப அடக்கமாக ரொம்ப அழகாக. என்னங்க என்னடி என் பொண்டாட்டி நான் வர்ணிக்கிறேன், எந்த மாதிரி எனக்கு என்ன பிரச்சனை? இல்லை சொல்லலாம். உங்களுக்கு என்ன? ஆமாடி, ஸ்டார்டிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் பிடிக்கலன்னா அர்த்தம் கிடையாது. எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு, அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இப்படி பார்க்குறதுக்கப்புறம், இப்படி பண்ணதுக்கப்புறம், இப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வலிக்குது எங்க வலிக்கு. பார், அப்படி தான் உன் புருஷன் உன்னை பிடிச்சானா விட மாட்டான், பிடிக்கலனா பிடிக்கல தான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, விடவே மாட்டேன். அதிகமாக பொசஸ் ஆவேன், புரியுதா? அதுவும் உன் தம்பி மேலே எனக்கு ஏகப்பட்ட பொறாமை. அவன் என்னை எப்போ வீட்டை விட்டு அனுப்பலான் இருக்கேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம், என்னமோ வந்து மடியில் படுத்துட்ருக்கான். எனக்கு தானே பொண்டாட்டி நீ. அவன் எனக்கு தம்பிங்க. பார், அந்த மயிரா உனக்கு தம்பியாக இருக்கலாம். எங்கே எனக்கு தம்பி? அதாண்டி சொல்கிறேன், அந்த மயிரா உனக்கு தம்பியாக இருக்கலாம். பட் எனக்கு என் பொண்டாட்டி நீ, புரியுதா? இந்த மடி எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன பண்ணுறீங்க? எங்க வேண்டாங்க தயவு செஞ்சு மேலே வாங்க ப்ளீஸுங்க. ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குங்க. வேண்டாம். புரியுதுல்ல? இங்கே பாரு, உன் தம்பிக்கிட்ட நீ எந்த அளவு டிஸ்டன்ஸில் இருக்கோ இங்கே கத்த மாட்டேன், இப்படி ஸ்மூத்தாக போகும். இல்லையா இங்கே ஹாஷாக வேணுமா? கண்டிப்பாடி உன் தம்பிக்கிட்ட போ. பாசமாக இரு, குழஞ்சிட்டு இரு. இங்கே இப்படி தான் நான் உன்னை வழிஞ்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், புரியுதா? ஓகே சொல்லுடி. இல்லை ஓகே சொல்லு, ஸ்டார்ட் பண்ண பாரு. இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களால் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. ரொம்ப அப்படின்னா சொல்கிறது, சப்பியாக அழகாக இருக்கீங்க அது இதுன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக உங்களை வர்ணித்து அப்படியே ப்ளஷ் ஆக்கி வச்சுருப்பாரு. ஏற்கனவே உங்கள் கண்ணை செவந்து போன மாதிரி தான் இருக்கும். அவர் அது இதுன்னு சொல்லி உங்களை வெக்கப்பட வச்சு ரொம்ப அப்படியே மெல்ட்டாக வச்சுருப்பாரு. நீங்கள் நினச்சிருப்பீங்க அவருக்கு நம்மளை பிடிக்கவே இல்லை, சிடுமூஞ்சி சித்தப்பனுக்கு அப்படியே சூட் ஆகிற ஒரு கேரக்டர் போல் அப்படின்னு நினச்சிட்டு. பட் அப்படியே டோட்டலாக பெட்டில் அப்படியே காமிச்சிருப்பாரு. என்ன சொல்லுடி, என்ன வேணும் நெக்ஸ்ட்டு? இல்லைங்க, தண்ணி தாகமாக இருக்கு. வரேன் ரெடி, வரேன். இந்தா குடி. பார்த்து குடிடி, எனக்கு இன்னும் டெம்ட் ஆகுது.
இல்லைங்க, ஒழுங்காக தானே குடிக்க. சிந்திட்டு எங்கே வருது பாருடி. ஆ, எங்கே என்ன பண்ணுறீங்க? இதோ பாருடி, என்ன என்ன பண்ணுற ஏது பண்ணுற அதெல்லாம் கேட்கக்கூடாது. டோட்டலாக நீ எனக்கு ஒன்று எழுதி கொடுத்தாச்சு, புரியுதாடி? சரிங்க, இப்போ எனக்கு முடியல அதானா? தெரியுதுடி. சரி கொடு. அப்படின்னு சொல்லி நீங்களும் அவரும் நல்லா தூங்கியிருப்பீங்க. அவர் உங்கள் மேலே காலை போட்டு அப்படியே கையை போட்டு ரொம்ப இறுக்கி அணைச்சிக்கிட்டு உங்களை அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு கயிறால் கட்டி அப்படியே சுற்றி போட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்களை படுத்துட்ருக்காரு. எங்க கையெடுங்களேன். ஏன்டி? இல்லை பிடிஞ்சிடுச்சு. என்ன அது கடிமா? இருங்க, இப்போவே 6 மணி. பரவாயில்ல படுடி, 7 மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம். இல்லைங்க வேண்டாம், படுடின்னு. எங்க படுடி, முடியல தானே? ஆமாங்க, அதுக்காக எப்படி? பரவாயில்லடி, மூடிட்டு படு. எங்க டூ வாட் ஐ சேடி, புரியுதா? புரியுதுங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பவும் படுத்துருப்பீங்களா? இங்கே உங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னொடனே போக உங்கள் டோர் இப்போ நாக் ஆகுது. ஒயன், அடியே ஒயன். ஏய் தம்பி, என்ன பண்ணுற? இல்லை ஒயனை கூப்பிட்றான்டி. பாப்பா. ஏன்டி? பாப்பா. இல்லாண்டி அவன் இன்னும் பா. ஏன்டி? இன்னும் மாமனும் அங்கே தான் இருக்கான். அதுக்கு என்ன, காலைல எந்திரிக்கணும்ல, அவன் இன்னும் எந்திரிக்கல. பரவாயில்ல வா, உனக்கு என்ன வேணும்? இல்லாண்டி எனக்கு போன்விட்டா. என்ன வீட்டா? போன்விட்டா. சரி வா போட்டு தரேன். இல்லாண்டி அவன் எல்லோரும் போட்டாலும் போன்விட்டா தான், வா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இப்போது அங்கே போட்டு கொடுப்பாங்களா? நீங்கள் இன்னும் வந்திருக்க மாட்டிங்களா? அங்கே ஜெமின் திரும்ப வந்து நாக் பண்ணுவார். இதோ பாருப்பா, அவங்க கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க, நீ வா. இல்லாண்டி வாப்பா. இங்கே ஜெமின் யார் சொல்கிறதுமே கேட்டிருக்கவே மாட்டார். திரும்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரா? இங்கே ஜேகே தான் எடுக்கிறாரு. ஹலோ, என்னடி பண்ணுறா இவ்வளோ நேரம்? என்ன? ஹலோ, என்ன ஜெமினு? மாமா, அக்கா. அக்கா தூங்கிட்டுருக்கா. ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளோ? இந்த பார், தூங்கிட்டுருக்கா, டயர்டாக இருக்கா. இல்லை என்னாச்சு? அவ இதோ வரேன். இந்த பார் இரு, வருவா, ஒரு 12 மணிக்கு வருவா. பார்த்து இப்போ பேசிக்கோ. அவளை தூங்க விடு, ரெஸ்ட் எடுக்க விடு. சும்மா நொய்யின்னு நாளை ஜெமினு ஆஃபீஸ் கிளம்ப. இதை வரேன். இங்கே ஜெமினுக்கு மனசே கொள்ளலை. ஏன் கண்ணு வரல, எதுக்கு வரல, அது இதுன்னு சொல்லி மியான்னுட்டு அப்படியே நடமாடிக்கிட்டே இருக்காரு. இங்கே ஜேகே கிளம்பிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு போனாட்டி, ஏய் இந்த பாருடி. ஏங்க எழுந்துட்டு. ஒன்றும் எந்திரிக்க வேணாம், படு. இல்லை படுடி, எந்திரிச்சேன்னா டென்ஷன் ஆகிடுவேன். படு. லஞ்சுக்கு நான் வரும்போது நான் எழுப்புறேன் அப்புறமா. இல்லைங்க வேண்டாம். இந்த பார், லஞ்சுக்கு நான் வரும்போது அப்போ தான் எந்திரிப்பேன். அது வரைக்கும் படுத்து தூங்குறேன். ஏங்க படுடி. இல்லை ஜிம்மின்னு ஒன்றும் அப்படியே சாப்பிட்டாத பட்டினியாக கிடந்துட மாட்டான். படு. நான் கிளம்புறேண்ணே, லஞ்சுக்கு வரும்போது பார்க்குறேன். ரெஸ்ட் எடு. நைட்டே ரொம்ப முடியல, கத்தி அலறிட்டு இருந்தேன். படு. சரிங்க. சரிடி, எனக்கு போகவே மனசு வரல, என்னவோ தெரில. கொஞ்சம் பெட்ஷீட். இல்லைங்க வேண்டாம், ஒன்றும் பண்ணலடி. ஜஸ்ட் உன் பெல் பட்டனில் அப்படியே உரசிட்டு. இல்லைங்க கொதிக்கல. பரவாயில்லடி, ஏன் பொண்டாட்டி தானே. எங்க டூ வாட் இஸ் யூ ஹியர்? என்ன பண்ணுற? இல்லை உங்களை நேற்று பார்த்ததுக்கும் இன்னைக்கு என்ன டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கணும்? அப்படிலாம் இல்லை. காமி பொண்டாட்டி. என்னங்க பண்ணுறீங்க? ஆமாண்டி, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதுவும் பண்ணுறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வருவாரா. அப்படி வரப்போ வராரு. என்ன ஜெமின் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் மாமா. அக்கா வருவா, மூடிட்டு நல்லா. இதோ வரேன் சாப்பிட்டுட்டு. இல்லை நான் அக்கா போய். ஜெமின் வாங்க, வாடா. என்ன மாமா?
வா, உன் அக்காவுக்கு கொஞ்சம் ஃபீவர். என்ன ஃபீவரா? நான் போய் பார்த்து. ஜிமின் கீழே வாயேன், வா கீழே. அப்படியே இங்கே ஜிம்முனுக்குலாம் அங்கே ஆடலை. செம்ம டென்ஷன் ஆகுது அவருக்கு. என்னடா அக்காவை பார்க்க முடியல, அக்காவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இப்படி ஒரு சிடுமுஞ்சி சித்தப்பனை வர கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு ரொம்ப வேறு ஃபீல் பண்ணாலே அப்படின்னு இங்கே ஜிம்மினுக்கு மனசு தாங்கவே மாட்டேங்குது. திரும்ப இங்கே ஜேகேவுக்கு தெரியாது திரும்ப கால் பண்ணுறாரு. நீங்கள் எடுக்கிறீங்க. டே ஜிமின், என்னக்கா என்னாச்சு, ஏன் கீழே வரல? இல்லைடா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் தூங்குனா பரவாயில்லன்னு தோணுச்சா. ஏங்க்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, அப்படியே ஓவராக சீனெல்லாம் போட்டு காமிக்காத, கொஞ்சம் தூங்குனா சரியாயிடும்னு தோணுது. இல்லடி குண்டு, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறேன், உன்னை பார்க்காம எப்படி போகிறதுன்னு பார்த்தேன். மாமா கூட ஏதோ சொன்னார், என்ன ரொம்ப முடியலையான்னு, லீவ் போட்டுருவாடி, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவா. ஒன்றும் இல்லைடா, எதுக்குடா இவ்வளோ பண்ணுற? சரி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரவா? வா, ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைல்ல, வரவா? இல்லை நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு போ. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, உங்களால் நடக்க முடியல, அந்த காலை எடுத்து வச்சா என்னமோ சுத்தமாக அந்த காலை அப்படியே தரையில் பதியல, அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்து வந்துட்ருக்கீங்க. என்னடி என்னாச்சு, ரொம்ப முடியலையாண்ணே? ஃபீவர் எதுவும் அடிக்கலையாடி? இல்லைடா, ஒரே ஹெட்டேக். ரொம்ப ஹெட்டேக்கா? அப்படியே இந்த வாய்ஸை கேட்ட உடனேங்க ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பயந்த மாதிரி அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டீங்க. இவளை என்ன சொன்னால் இவள் என்ன பண்ணிகிட்ருக்காவ, இவளுக்கு என்ன இவ்வளோ தம்பி பாசம், நம்ம சொல்கிறதையும் கேட்டு அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. நீங்கள் இப்போது ஜிமின்கிட்ட ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட திரும்ப திரும்ப ஜுரம் அடிக்குதா, கையை பிடிச்சி பார்க்குறாரு. என்னடி என்ன ஆச்சு ஏதாச்சு, ஒரு மாதிரியாக இருக்க, மூஞ்செல்லாம் எதுக்கு கும்த மாதிரி இருக்குது, நைட்லாம் தூங்கலையா, கண்ணியா இவ்வளோ செவந்து போயிருக்கு, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்படியே பேசிகிட்டே இருக்காரா. ஜிமின், ஜிமின், சொல்லுவாம்மா, என்னாச்சு, சாப்பிட்டீங்களா? இருங்க அக்காட்ட பேசிட்டார். அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஒயின் இங்கே வா. என்னங்க? இங்கே வான்னு சொன்னேன். திரும்ப நீங்கள் பொறுமையாக அப்படி நடந்து வரீங்களா? அவர் மறந்து போயிட்டு இங்கே வான்னு சொல்லியிருப்பார். திரும்ப அப்படியே வேகமாக அப்படியே வந்து உங்ககிட்ட, ஜிமின் நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். சரி மாமா அப்படின்னு சொல்லி அவர், அதாவது படிக்கட்டில் பாதி படிக்கட்டு நடந்து வந்திருப்பீங்க, ஜிம்னு உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார். இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணியிருப்பார், அப்படியே உங்களை கை தாங்களாக பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு மேலே போகிறாரு. எங்கே ஒன்றும் இல்லை, வாய் மூடுன்னு உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? இல்லைங்க ஜிமின். என்னடி ஜிமின்? உன் தம்பி யாரும் நாங்கள் தூக்கி சாப்பிட மாட்டோம், பத்திரமா பார்த்துக்குறோம், போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னோம். என்ன உனக்கு வலிக்குது? இல்லைங்க பரவாயில்ல. என்னடி பரவாயில்ல, நைட் அவ்வளோ கத்தனை வலிக்குதுன்னு, காலை கூட அசைக்க முடியலண்ணே, எப்படி இவ்வளோ நேரம்? இல்லை வலிக்குதாங்க செய்யுது, நீங்கள் எப்படி பேசாதீங்க ஒரு மாதிரி. என்ன வாழை ஏதாவது வருதுடி பச்சா, உனக்கு என்னப்போ இப்படிலாம் தம்பி? அப்போது உன் புருஷன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கக்கூடாது நான் முடிவு பண்ணி வச்சுருக்கியா? இல்லைங்க இதில் என்னங்க இருக்குது, பரவாயில்ல. என்னடி பரவாயில்ல? அப்போ நான் சொல்கிறது நீ கேட்கலனா எனக்கு டென்ஷன் ஆகுது வயன். பார் எங்க வலிக்குதுங்க, இப்படி தான் வலிக்கும், புரியுதா? எங்கள் இடுப்புலேருந்து கையெடுங்க, வலிக்குது, கிள்ளாதீங்க. நீ திரும்ப திரும்ப ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்க, நான் சொல்கிறத கேட்காம இதை விட ஹெவியாக கிடைக்கும், பார்த்துக்கோ. எங்க மூடிட்டு போய் ரெஸ்ட் எடு, புரியுதா? ஃபுட் எடுத்துகிட்டு நான் மேலே கொடுத்துட்டு போகிறேன். சும்மா நான் நடந்துட்டு வந்தேன்னு வச்சுக்கேன். இல்லைங்க சொன்னதை கேளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போ. ஜேகே உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வருவார். எங்க ஒயன் சொல்கிறத கேட்டுக்கோ ஒயன். இல்லைங்க அவன் ஒரு சின்ன குழந்த. என்னடி என்ன சின்ன குழந்த? சரி தப்பா ஒழுங்காக ரெஸ்ட் எடு, வரேன், ஒழுங்காக இரு. அவன் நான் பார்த்துக்குறேன்டி, அவன் பெரிய இதெல்லாம் கிடையாது, அவன் சும்மா நீ எப்படியே பொத்தி பார்த்துக்கிட்டதால அவன் எதோ பண்ணிகிட்ருக்கான். இல்லைங்க அவன் தான் என்ன பார்த்துப்பான். சரிடி ஏதோ ஒன்று, உன் தம்பியை உன் தம்பிக்காரனை நான் நல்லா பார்த்துக்குறேன், புரியுதா? மூடிடுவோம், வேலை பாரு, ரெஸ்ட் எடு, நைட்டு திரும்ப. என்னங்க? ஆமாம் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா நைட்டு வேறு மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ. எங்க பார்த்துக்கோடி, கிளம்புறேண்ணா. போயிட்டு வரேன். சரிங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஜங்குக்கு அப்படியே கிளம்பியிருப்பார். இங்கே வந்து ஜிமின் அப்படியே கையை அப்படியே பனைஞ்சிக்கிட்டே இருப்பார். என்னடா என்ன? இல்லைம்மா அவளுக்கு
அவளுக்கு ஒன்றும் இல்லைடா, சும்மா துடிக்காத. உனக்குன்னு அவள் துடிக்கிறதும் அவளுக்கு நீ துடிக்கிறதும். இல்லை மாமா, இதை பார், உன் அக்காவை நான் நல்லா பார்த்துப்பேன், வா ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட, அதாவது உங்கள் மாமியார் கிட்ட வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிவிட்டு அவர் மாட்டு கிளம்பியிருப்பார். இங்கே ஜிம்மினுக்கு என்னடா நமக்கும் அவளுக்கும் ஒரு ஒரு ஏதோ ஒரு அப்படியே கட்டான மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. உங்ககிட்ட ஒழுங்காக பேசுகிறதில்ல அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்படி தான் ஒரு 2 months அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். நீங்கள் இப்போது ஜங்கு கிட்ட நல்லா ஜெல் ஆகிட்டீங்க. அவர் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா அவர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்குது. உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் பெரிய கேப், அப்படியே பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீலு. உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஜிம்மின் கிட்ட நல்லா பேசுகிறீங்க, நல்லா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ஏதோ ஒன்று குறையுது இவகிட்ட, ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் அவர் உங்ககிட்ட வந்து, இந்த பாருடி குண்டு குண்டு, என்னடா சொல்லு, நீ இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டடி. என்னடா மாறிட்டேன்? அப்படி தான் இருக்கேன். என்ன இருக்கு? தெரியல, என்னோடய வைன் குண்டு மாதிரியே இல்லை. இப்போ பார், இப்போல்லாம் கொஞ்சம் என்னடா என்ன, என்னை கண்டுக்கிறதே இல்லை. உன் மடியில் கூட படுக்க விட மாட்ற, என் கூட படுக்க மாட்ற, எனக்கு ரசபூவா கொடுப்ப, அதுவுமே செஞ்சு தரது கிடையாது. ஏதோ மாமனுக்கு செய்கிறது எனக்கும் சேர்த்து போடுற மாதிரி இருக்குது. ரசபூவா தானேடா, போய் செய்கிறேன். அது மட்டும் இல்லை, உன் மடியில் படுக்கணும். சரிடா படு அப்படின்னு சொல்லி மடியில் படுத்துக்கிட்டு இப்போ தலை கோதிக்கிட்டே இருப்பீங்களா. இங்கே ஜங்குக்கு அப்படியே மாடியிலேருந்து இறங்கி வருவாரா. பார்க்குற சீனி இங்கே நீங்கள் பண்ணுறது தான். நீங்கள் உங்கள் தம்பிக்கு தலை கோதிட்டு இருக்கிறதையே பார்த்துக்கிட்டே அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்காரு. என்னடா சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லைம்மா இரு வரேன். ஒயினுங்க வா, ஒயின். எங்கே அது வரங்க. டி எந்திரா எந்திரா. அங்கே தான் அத்தை இருக்காங்களா, அவங்க போட்டு கொடுப்பாங்க, நீ உட்கார். மாமா அத்தை இருக்காங்களா, அத்தை செய்வாங்க. ஒயன் நான் உன்னை கூப்பிட்டேன், வா. தோ வரேங்க. டே எந்திரிடா. ஏண்டா நான் தான் இருக்கேன்ல, அவள் தான். அம்மா வேலையை பாருமா. ஒயனுங்க வா. தோ வரேங்க. தோ டே எந்திரிடா. டே எந்திரா. குண்டு என்னடி பண்ணுற? படுத்து தானே இருக்கேன், தூக்கம் வருடி, தலையை கோது. இதோ பார் ஜிமன், நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, ஓவராக பண்ணுற. அவர் கூப்பிட்டு தாண்டா இருக்காரு, இரு வரேன். இதோ பாரு, என்ன குண்டு பண்ணுற? சரிடா இருடா வர இரு அப்படின்னு சொல்லி இப்போது அங்கே ஜங்குக்கிட்ட தான் போகிறீங்க நீங்கள். என்னங்க சொல்லுங்கள். ஏண்டி என்னென்னு ஒன்றும் தெரியாதா? இல்லை எனக்கு புரியல. உன் தம்பிக்கிட்ட போயாச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன் நீ. இல்லைங்க. தோ நீங்கள் பெட்ரூம் போங்க, நான் ஹாட் பேக் எடுத்துகிட்டு வரேங்க. நீ ஒரு மயிர் பேக் எடுத்துகிட்டு வர தேவையில்ல, மேலே வா. ஏங்க மேலே வான்னு. அக்கா என்ன சாப்பாடு போட்டியா மாமாவுக்கு? சீக்கிரம் வா. என்னடி என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உன் தம்பி தான் உனக்கு எல்லாமே வா, இல்லை உன் தம்பிக்கு நீ தான் எல்லாமே வா? இல்லைங்க அவன் சின்ன பையன். என்னடி சின்ன பையன் சின்ன பையன்? எங்க கத்தாதீங்க ப்ளீஸுங்க, மேலே போங்க, ஹாட் பேக் எடுத்துகிட்டு வரேங்க. மறந்துட்டாங்க அவனை பார்த்ததும். அவனை பார்த்தா நானே மறந்து போகிறேண்ணா? புரியல. அவனை பார்த்தா எல்லாமே மறந்துட முடியும் உனக்கு? இல்லைங்க அவன் சின்ன, எனக்கு புரியல. அவன் என்னடி சின்ன பையன், என்ன சின்ன பையன்னு கேட்குறேன். கை வலிக்குதுங்க, விடுங்க. பாரு வைன், எனக்கு கடுப்பாகுது. அவனை குண்டு குண்டுன்னு இருக்கான், அது மட்டும் இல்லை. இல்லைங்க பாசம். என்னடி பாசம் மயிறு? நீ மேலே வா, டென்ஷன் ஆகுது எனக்கு, மேலே வா. டேய் ஜங்குக்கே உட்கார, நான் சாப்பாடு. அம்மா ஏதோ டீ இதுன்னு சொன்னல, உன் வேலை மயிறு பாரா நீ. வாடி மேலே. எங்க வாடி மேலேன்னு சொன்னேன், மேலே மரியாதையாக வந்துடு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போ. ஹாட் பேக் எடுத்துகிட்டு தான் நீங்கள் மேலே போகிறீங்க. அவருக்கு அப்படியே நெக் பெயினாக இருக்குது, ஹாட் பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் இங்கே வந்ததில் மறந்து போயிருப்பீங்களா? அவர் கடுப்பாயிட்டு தான் கீழே வந்திருப்பார். சரி அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களையும் கூப்பிட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சி வந்திருப்பார். பட் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்றதை பார்த்தோன்னே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிருக்கும். அதனால தான் இப்போ இப்படி நடந்துகிட்ருக்காரு. ஏங்க என்னென்னு நடக்குதுங்க? எனக்கு புரியல, என்ன நடக்குது? இருங்க கதை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். என்ன மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனை போய் பெட்டில் உட்காருவாரா. நீங்கள் போய் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிட்டே போவீங்களா ஹாட் பேக் எடுத்துகிட்டு?
இந்த மயிரெலாம் எனக்கு தேவையில்ல, தூக்கி வீசு மேலே. ஏங்க எனக்கு புரியலடி, என்ன தான் உனக்கு உன் தம்பி முக்கியமாக இருந்தாலும் ரொம்ப ஓவராக பண்ணன்னு வச்சுக்கேன், எனக்கு டென்ஷன் ஆகும். நான் சொல்லியிருக்கேன்லடி. என்னங்க உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், ஞாபகம் கூட இல்லை வரல? இல்லைங்க. என்னடி எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் சொன்ன உனக்கு ஞாபகமே இல்லையா? இல்லைங்க. என்ன சொல்கிறீங்க? உன் மடியில் படுத்துட்டு அவன் மயிறு பிடுங்குறானா? என்னங்க பேசுகிறீங்க? எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொன்னேன், நான் டென்ஷன் ஆகுதுன்னு சொன்னேன். உன் தம்பி உன் மடியில் படுக்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையாடி? எனக்கு பொசஸ் ஆகுன்னு சொன்னா இல்லையா? அவள் எனக்கு தம்பி, உனக்கு தம்பி மயிருன்றதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓவராக பண்ணுறான், சுத்தமாக பிடிக்கல எனக்கு. நான் இனிமேல் எத்தனை இனிமே 2 மாதத்தில், கடைசி 2 மாதத்தில் இப்படி தாண்டி எத்தனை தடவை சொல்லிட்டேன். நானும் சரி போனால் போதும் பொறுத்துட்டு போயிட்டுருக்கேன். நீ திரும்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க. சரிங்க, மன்னிச்சிருங்க. இந்த மயிரை கையடா, எடு கையை. எடுடின்னு. சரி, நான் கீழே மயிறு பிடுங்கிறதுக்கப்போ கீழே போகிறேன். இப்போ நீ கீழே போவ, திரும்ப உன் தம்பிக்காரன் உன் மடியில் படுத்துட்ருப்பான், நான் பார்த்துட்டேன், வெறுப்பாகணுமா? என்னங்க அப்படி பேசுகிறீங்க? எனக்கு அப்படி தாண்டி பேச தோணுது, அப்படி தான் பேச தோணுது. மயிறு பிடுங்கிறதுக்காண்டி நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? என்னடி அப்புறம் மயிருங்கன்னுட்டு எனக்கு கடுப்பு ஏற்றாத வாயின். அந்த மயிறு பிடுங்க என்னமாலும் வீட்டை விட்டு அனுப்பு, டென்ஷன் ஆகுது. இல்லைங்க, நான் அவங்ககிட்ட போகாமல் கூட இருக்கேங்க, வீட்டை விட்டுலாம் அனுப்பாதீங்க. அப்படி என்னடி பாசம், எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே வயிற்றுல ஒன்றா பிறந்தவங்க எப்படிங்க விலகி? சரி, வீட்டில் இருந்துக்கிட்டோம். பட் ஆனால் இந்த மாதிரி மடியில் படுக்கிறது, தலை கோதி விடு. மடியில் படுக்க வச்சு கோதிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், இது பார் இவ்வளோ லென்த்தியாக முடி வச்சுருக்க பார்த்தியா, துண்டாக கட் பண்ணி போட்டுருவேண்டி. எனக்கு கடுப்பாகுது. என்னோடய இடத்துலேருந்து நீ புரிஞ்சுக்கோ. அப்படியே உள்ளே இருந்து அப்படியே ஒரு புகை அப்படி பவனாகி வெளில வருது. சொல்லிட்டேன், இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். புரியுதா? உனக்கு புரியுதா இல்லையாடி? புரியுதுங்க, புரியுது. என் தம்பி இருந்தாலும் இந்த பாரு, இருந்தாலும் நீ எதாவது இழுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்த பாருடி கடுப்பாயிடுவேன். இந்த ஜங்குக்கை வேறு மாதிரி பார்ப்பேன், பார்த்துக்கோ. அவர் இப்போது இதேமாரியே ரொம்ப டென்ஷனாக கத்திக்கிட்டே இருப்பாரா? உங்களுக்கு என்னடா பண்ணுறது, இவரை எப்படிடா கூல் பண்ணுறது, இல்லைன்னா நம்ம தம்பிக்கிட்டே தான் கடைசி வரைக்கும் சொல்லி இதேமாரி பேசிகிட்டே இருப்பாருன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? டக்குன்னு அவர் போய் ஹக் பண்ணியிருப்பீங்க. சாரிங்க, எதுக்கு இப்படிலாம் கத்துறீங்க? எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. என்னடி பண்ணுற? இல்லைங்க, நீங்கள் பேசுகிறது எனக்கு. சரி. என்னங்க பண்ணுறீங்க? நீ என்னடி பண்ணுற? என்ன மயக்கிறியா? உன் தம்பியை பேசக்கூடாதுன்னு? இல்லைங்க, இல்லை, ஜஸ்ட் உங்களை கட்டி பிடிச்சி. அது எப்படிடி எனக்கு பிடிச்ச மாதிரி பெரிய பட்டன்கிட்டே காமிச்சு இப்படி பண்ணா மயங்கிட்டு வந்தானே? அவர் ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, அவர் பெட்டில் உட்காந்துருக்காரு, நீங்கள் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே டக்குன்னு கட்டி பிடிச்சா அவருக்கு உங்களோட செஸ்ட் பார்ட் அப்புறம் பெல்லி பட்டன் அப்படியே கையால் உரசுற மாதிரி இருக்கும் இல்லையா? அவர் என்ன பண்ணியிருப்பார், அப்படியே உங்கள் இந்த சாரிக்குள்ளால் அப்படியே கையை விட்டு அப்படியே இடுப்பாக கட்டி அணைச்சிக்கிட்டு உங்கள் செஸ்ட் பார்ட்டுக்கு மேலே, அந்த கழுத்துக்கு கீழே செஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் அவரோட தலையை அப்படியே கோதி கொடுத்த மாதிரி அந்த கழுத்துக்கு மசாஜ் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பாரடி, எனக்கு ஒன்றும் உன் தம்பியை திட்டணும்னு இந்த எண்ணமும் இல்லை, புரியுதா? எனக்கு உன்கிட்ட அவன் ரொம்ப உரிமை எடுத்து பிடிக்கல, அது மட்டும் தாண்டி, நீ புரிஞ்சுக்கணும், புரியுதா? தெரியலடி, உன் மேலே ரொம்ப அவன் உரிமை எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கல, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, சரி, நான் குறைச்சிக்கிறேங்க. குறைச்சிக்கூடி ப்ளீஸ். அதனால் நான் பாசமே வைக்க வேணாம்லாம் சொல்லலை. இதெல்லாம் டூ மச்சாக இருக்குது. இந்த கிரிஞ்சு மாரிலாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பாகுது, வேறு ஒன்றும் இல்லை, புரியுதா? அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கும் அவருக்கும்
ஒரு மேக்கப் செஷன் நடந்திருக்கும். இப்போ அப்படி தான் அடுத்த நாள் வந்து ஜங்குக்கு ஆஃபீஸ் போயிருப்பார். ஜங்கு கூடயே ஜிம்முனுமே ஆஃபீஸ் போயிருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி முடியாத மாதிரி அப்படியே தலைலாம் கிறுக்கிறுன்னு சுற்றுது, வாமிட்டாக வருது அப்படின்னு சொல்லி இந்த சிம்டம்ஸ்லாம் எதுக்கு வரணும் உங்களுக்கே தெரியும் இல்லையாடா. உடனே உங்கள் அத்தைக்கிட்ட போய் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. என்னம்மா சொல்கிற, லாஸ்ட்டாக டேட் எப்போ? அத்தை நான் டேட்டே மறந்துட்டேன், ஒரு 2 monthsக்கு மேலே இருக்கும், கடைசியாக எங்கள் வீட்டில். ஒயினு உண்மையாவா? ஆமாம் அத்தா. ஏன்? அடியே வாடி 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 என் மருமகளே, மாசமாக இருக்கேடி. என்னத்த சொல்கிறீங்க? அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கலாமாலாம் இல்லை, அப்படி தான். ஐயோ ஐயோ, நான் பாட்டியாக போகிறேன்னா அந்த விஷயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. உங்கள் வயிற்றில் ஒரு அழகான ஒரு குட்டி குழந்தை அப்படியே வளருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. இங்கே உங்கள் அத்தைக்கு அப்படியே 1000 watts பல்ப் அப்படியே மூஞ்சில் எரியாத ஒரு குறை தான். அவ்வளோ சந்தோஷம், வாய் ஃபுல்லாக 32 பல், அப்படியே சந்தோஷமாக அப்படியே உங்களை கூப்பிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே பெட்ரூமில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உட்காந்துட்டே இருப்பீங்க. ஏய் பொன்னாடி, என்னடி பண்ணுற? கீழே வெயிட் பண்ணணும்னு பார்த்தா மேலே என்ன பண்ணுற? வா. என்னங்க? சரிடி வா. என்னங்க ஏன் ஆச்சு? இங்கே வாங்க, உங்ககிட்ட ஒன்று பேசணும். இல்லடி வா, ஒரு மீட்டிங் ஒன்று போகணும், அதனால் வழி அனுப்பிச்சி விட்டு வாடி. இல்லை எனக்கு புரியல, உங்ககிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணுறாங்க. என்னடி பேசணும்? வா. ஐயோ நீங்கள் உள்ளே வாங்களேன். என்ன ஜங்குக்கு உள்ளே வரியா இல்லையா நீ? என்னடி பேர்லாம்? வேறு டோர் லாக் பண்ணிட்டு வாரு, வந்தால் தாண்டி உனக்கு ஏங்க வேகமாக வராதிங்க. ஏண்டி நசுங்கிடுவியா என்ன? இல்லைங்க நசுங்கிடுவோம். நசுங்கிடுவோங்க. என்ன புரியலடி? எங்க உங்களுக்கு இன்னமும் புரியல? கை காமிங்க. என்னடி உண்மையாவா? ஆமாங்க. எத்தனை அடி? 2.5 monthsங்க. உண்மையாவடி? ஐயோ அடி குண்டு. எங்க ஓவராக ப்ரெஸ் பண்ணலாம், வேண்டாம், சும்மா மேலோட்டமாக அப்படி பதியாத மாதிரி. சரிடி, என் குட்டி குழந்தைக்கு வலிக்காத மாதிரியே கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லி அங்கே வயிறு ஃபுல்லாக அவரோட மொத்தங்களை அப்படியே பதிச்சிருப்பார். நீங்கள் அப்படியே ப்ளஷ்ஷில் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் இப்போ முட்டி போட்ட மாதிரி உங்களுக்கு வயிற்றில் மொத்தம் கொடுத்துட்டே இருப்பாரா? என்னங்க குழந்த வந்தாலும் என்னை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அப்படியேடி? இல்லையே, நான் மறக்கலையே. வரவா? அப்படி இல்லை, மொத்தம் மட்டும். மொத்தமும் கொடுக்குறேன்டி. மொத்தமும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் கொடுங்க, இப்போ மொத்தம் மட்டும் கொடுங்க. அப்படியே? ஆமாங்க. சரிடி பண்ணாட்டி, மொத்தம் மட்டும் கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குட்டி ரொமான்ஸ் அப்படியே பாஞ்சிருக்கும். இங்கே அப்படியே உங்கள் அத்தை வந்து ஜிம்மின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோதான் செம்ம சந்தோஷங்க. ஐயோ நமக்கு ஒரு குட்டி குழந்த, ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது நம்ம அக்காவுக்கு. அப்போனா தாய்மாமா தானே ஜிம்மினுக்கு. அவரால் தாங்க முடியல சந்தோஷத்தில். இப்போ என்ன பண்ணியிருப்பார், நேராக ரூமுக்கு வரல, அவர் பெரிய அப்படியே மாலுக்கு போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாரு. உங்களுக்காக நிறைய கிஃப்ட்டு, நிறைய சாக்லேட், ஸ்வீட்ஸு, ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ வராரு. என்னடா தம்பி ஒன்று வச்சுருக்க? இல்லாண்டி அக்காவுக்கு, அக்கா மேலே அம்பிட்டு பாசம் இல்லை, இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும். நடத்து அக்காவுக்கே எப்படின்னா அக்காவோட குழந்தைக்கு இதோட அதிகமாக தருவேன். சரி கலக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய அத்தை போயிருப்பாங்க. இங்கே ஜிம்மின் வந்து இப்போ டோர் நாக் பண்ணுறாரு. ஏய் ஒயினு அடி குண்டு, கதவை தரடி. தோ வரேன் அப்படின்னு சொல்லி கதவை திறந்துருப்பீங்களா? அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குறது அப்படியே ஜிம்மின் அப்படியே என்ன சொல்கிறது, அந்த 1000 watts பல்ப்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு முகம் ஃபுல்லாக பழச்சுன்னு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காரு. என்னடா அது? இங்கே வா,
இந்தா வச்சுக்கோ. என்னடி குட்டி பாப்பாவா குட்டி தம்பியாடி? தெரிஞ்சிச்சாடா? ம் 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 வயிறு காமெடி. ம் குட்டி குழந்தைய வரப்போகிறேன். மாமா ஒருத்தங்க இருக்கேன் தெரியுமா, உனக்காக ஈக்குவராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இவன் இந்த குண்டு இருக்கா பாரு, இந்த குண்டு மாதிரிலாம் பிறக்காத, இங்கே மாமா மாதிரியே போகிற, அப்போ தான் நீ அழகாக இருப்ப. இந்த குண்டு ராட்சி இப்போலாம் என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஜெமின் வந்து உங்கள் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு வயிற்றை தடவிக்கிட்டு அழகாக பேசிகிட்டே இருப்பாரா. அங்கே அவருக்கு ரொம்ப பொறாமையாக பொங்குது. இருந்தாலும் ஓகே, பாசத்தில் தானே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவருமே விட்டுடுறாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் ரொம்ப கன்சீவாக ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துக்கிறாங்க. பட் இங்கே ஜிமினோட அட்ராசிட்டிஸும் தாங்கவே முடியல. உங்களை ரொம்ப பார்த்துக்கிறேன், ப்ரொடெக்ட் பண்ணுறேன், அது இதுன்னு சொல்லி உங்களை ரொம்ப அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெயிக்கவால் தாங்கவே முடியல. இப்போ அப்படி தான் உங்ககிட்ட, அதாவது மடியில் படுத்து தூங்குவார் இல்லையா, அந்த மடியில் படுத்துக்கிட்டே உங்கள் பாப்பா கிட்டே பேசுகிறன்ற பேரில் அவர் அடிக்கடி இதேமாரி பண்ணிகிட்டே இருப்பாரா. உங்கள் அத்தையும் சொல்வார். பட் உங்கள் தம்பி மேலே இருக்கிற பாசத்தில் நீங்கள் அப்படி இப்படியே விட்டுடுறீங்களா. ஒரு நாள் வந்து நீங்கள் மாடிப்படி ஏறிக்கிட்டே இருப்பீங்களா, ஒயின் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக அப்படியே மாடியிலேருந்து அவரோட ரூம்லேருந்து வருவார். நீங்கள் இங்கேருந்து மாடிப்படி பொறுமையாக ஏறி போவீங்களா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் டி அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை காமிச்சிட்டே வருவாரா. அப்படியே அந்த ஸ்டெப்பில் அந்த கால் ஸ்லிப் ஆகி அப்படியே உங்கள் மேலே விழுந்து நீங்கள் அவர் மேலே விழுந்து அப்படின்னு சொல்லி முட்டிட்டு கீழே விழுந்து குழந்தா பாட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. உங்கள் அத்தைக்கெல்லாம் அப்படியே கை காலே ஓடலை. அவங்க அப்படியே அழுதுகிட்டே ஓடியாந்து உங்களை தான் பார்க்குறாங்க. அப்படியே பிளட்டாக ஓடுது. ஏய் சாரிடி ஒயினே குண்டு இங்கே பாரு என்னடி ஆச்சு சாரிடி உனக்கு பிடிச்சது தாண்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு காமிக்கலான்னு வந்தேன். ஏய் பாருடி. இல்லைடா எனக்கு முடியல, என் குழந்தை என்னாச்சு பாரு ஜிம்மி, என்னாச்சு பாருடா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே மயங்கிருப்பீங்க. அப்படியே உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிருந்துச்சுன்னா அங்கேயே அபாஷன் ஆகிருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம்லாம் அவ்வளோதான். உங்கள் அத்தைக்கு உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப முடியல, ரொம்ப அப்படியே முடியாத மாதிரி ஆகிட்டிங்கன்னா உங்கள் கூடவே இருந்து அவங்க பார்த்துக்குறாங்க. அப்படியே ஜங்கு கிட்ட சொன்னதும் அப்படியே அலைஞ்சிட்டு அப்படியே வராரு. ஜெமின் மேலாம் செம்ம கோவம், உங்கள் மேலாம் அப்படியே ரொம்ப கோவம். அப்படியே என்னடா இப்போ இப்படி பண்ணிட்டேன், எத்தனை தடவை இவ்வளோ சொன்னோம், நம்ம சும்மா இருக்கும்போதே அவ்வளோ சொன்னோமே, குழந்தை வயிற்றில் வந்துருச்சுன்றதுக்கு அப்புறம் அவ்வளோ சொன்னோமே அப்படின்னு சொல்லி இப்போது உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்துட்டுருக்காரு. டேய் ஜங்குக்கு எல்லாம் போயிடுச்சுடா, எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவளை போய் பாரு. இல்லைம்மா அவளை பார்க்குறதுக்கு எனக்கு மனசே இல்லை, ஏதோ பண்ணுறா, அப்படியே அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருமா. என்னடா பேசுகிற? இல்லை அவள் இனிமேல் தேவையில்ல, அவளுக்கு அவள் தம்பி தாம்மா முக்கியம், நான் முக்கியம் இல்லை, கிளம்பு நீ வா போகலாம், நான் உன்னை கூப்பிட்றதுக்கு தான் வந்தேன். அவளை ஏதோ பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டேன், வா போகலாம். டேய் வாமா போகலாம், அவள் தேவையில்ல. டேய் இனிமேல் உன் அக்கா உன் கூடயே இருப்பா, வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோண்ணே, மடியில் முத்தம் கொடுத்தாலும் கொடு, மடியில் படுத்தாலும் படு, அவள் மேலேயே. மாமா இந்த பாருடா, அவ்வளோதான், உன் அக்காவை கூப்பிட்டு அப்படியே போயிடு. இந்த பக்கம் என் வீட்டு பக்கம் அவன் வந்தான்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக்கு அப்படியே கிளம்பியிருப்பார். ஒரு பக்கம் அப்படியே கண்ணில் டீயர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா அவரோட குழந்தைய இழந்திருக்காரு. சேம் டைம்ஸ் நீங்களும் இப்போ முடியாத மாதிரி தான் படுத்துருக்கீங்க. அவருக்கு இவ்வளோ சொல்லியுமே நீங்கள் கேட்கலன்றதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி தெரியல, என்ன சொல்கிறேன்னே தெரியல, அந்த கோவமா இல்லை வருத்தமா என்ன ஃபீலில் இருக்காருன்னே தெரியாமல் அப்படியே கிளம்பி அப்படியே போயிருப்பார். இங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னே உங்களுக்கு தெரியாமல் அப்படியே மயக்க நிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஓகேடா, இது இந்த ஸ்டோரி லைனுடைய ஃபஸ்ட் ஷார்ட்டாக இருக்கட்டும். செகண்ட் ஷார்ட் சீக்கிரமாகவே நாளைக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் கேட்ட மாதிரியே ஆரம்புக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்டா, தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து நான் ஏன் கேட்டது நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க, திட்ட மாட்டீங்க, இது வரைக்கும் திட்டினது கிடையாது. கொடுங்கன்னு சொல்லி மனசு கஷ்டப்படுத்தாதீங்கடா. உங்களுக்காக மட்டும்தான் அந்த வாய்ஸ், உங்களுக்காக தான் அந்த சேனல். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மட்டும்தான் என்னோடய சேனலாக இருக்கும். அதை தாண்டி என்றைக்கும் மாறாது, மாற்றவும் மாட்டேன். உங்களுக்காக மட்டும்தான்டா, கண்டிப்பாக. ஓகேவா? ஓகேடா கைஸ், பாய். சாரிடா, இன்னும் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சீனியர் ஜிமின் ஜூனியர் ஜிம்மிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சீரியஸ் வந்து நான் விட்டுடலாம் மாட்டேன். எனக்கு வியூஸ் போகலன்றதுலாம் செகண்டரி, அது எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்ன்ற மாதிரி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன். அதுக்கு எதுக்கு பெண்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னா, வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது, அதுக்கு நல்ல வாய்ஸாக கொடுக்கணும் அப்படின்றதால மட்டும்தான். கண்டிப்பாக நாளைக்கு நான் கொடுத்துருவேன். டேப்லெட் போட்டிருக்க சரியாகவே மாட்டேங்குது, என்னோடய கிளைமேட் வந்து அப்படி இருக்குது. எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இதனால தான் வருது.
அதனால தான். ஓகேவா? கண்டிப்பாக போட்டுருண்டா, வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூடா.